கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம வேதாகம பாடமாக ஜலப்பிரளயம் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். ஜலப்பிரளயம் அப்படின்னா பெருவெள்ளம், கிரேட் ஃப்ளட். ஜலம் அப்படின்னா நீர், பிரளயம் பார்த்திங்கன்னா பேரழிவு, மகாபாதகம். இதுக்கு ஆதாரமான வசனம் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாமிச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். தேவன் ஏன் இந்த பூமியில் ஜல பிரளயத்தை உண்டாக்கினார்னு பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், மனுஷங்க பூமியில் பெருக துவங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா குமாரத்திகள் பிறக்கிறாங்க. இந்த குமாரத்திகள் ரொம்ப அழகுள்ளவங்களாக இருக்கிறாங்க. தேவகுமாரர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த குமாரத்திகள் ரொம்ப அழகுள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு மனைவிகளை தெரிந்து கொள்கிறாங்க. இந்த நாட்கள் ராட்சதர்கள் பூமியில் இருந்தாங்க. அப்போ தேவகுமாரர்கள் தேவகுமாரத்திகளோட சம்பந்தம் கலந்ததுனால அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. இவங்க பெரிய பலவானுள்ள மனுஷங்களாக பூர்வத்தில் அவங்க நல்ல ஒரு பலசாலிகளாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் ரொம்ப அதிகமாக, அதாவது ஜனங்க ரொம்ப பாவத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமி முழுக்க பாவத்தினால நிறைஞ்சு போயிடுது. அவங்களுடைய நினைவுகளெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொல்லாத நினைவுகளும் தோற்றமும் எல்லாமே நித்தமும் பொல்லாதும் பாவமான ஒரு நினைவுகளாகவே அவங்களுக்குள்ளே இருந்ததுனால அவங்க ரொம்ப பாவத்தின் மிகுதியால் நிறைஞ்சிருந்தாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல மனஸ்தாபப்படுறாரு. ஏன் இந்த பூமியில் நான் மனுஷனை உண்டாக்குனேன், அது என்னோடய இருதயத்துக்கு விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மனஸ்தாபப்படுறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பூமியில் இந்த பாவம் பண்ண மனுஷங்க மத்தியில் நோவான்ற ஒரு நீதிமான தேவன் பார்க்குறாரு. அப்போ நோவா கிட்ட தேவன் சொல்கிறாரு, நான் இந்த பூமியில் சிருஷ்டித்த மனுஷனை இந்த பூமி மேலே நான் வைக்க மாட்டேன். நான் படைத்த மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், இந்த ஆகாயத்து பறவைகள், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். அதனால் நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீ ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையை உண்டாக்கி அதுக்குள்ளே நான் சொல்கிற மிருக ஜீவன்களில், பறவைகளில் ஆணும் பெண்ணுமா ஒவ்வொரு ஜோடியும் நீ என்ன பண்ணு, அந்த பேழைக்குள்ளே கொண்டு போய் பாதுகாப்பாக வை அப்படி சொல்லிட்டு நோவாக்கிட்ட தேவன் பேசுகிறார். நோவாவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் பேழையை உண்டாக்கி அந்த பேழைக்குள்ளே நான் மனைவி, பிள்ளைகள், அப்புறமா அந்த தேவன் சொன்ன மிருக ஜீவன்களையும் ஆணும் பெண்ணுமா ஒவ்வொரு ஜோடியாக அந்த பேழைக்குள்ளே சேர்க்கப்படுது. இந்த ஜலப்பிரளயம் அதோட நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா, 40 நாட்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு. அப்போ பூமியில் தொடர்ந்து இந்த 40 நாள் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக பூமி முழுக்க தண்ணினால் நிரம்பி அந்த பேழைக்கு வெளியே இருக்கிற எல்லா உயிர்களும் மிருக ஜீவன்களும் அழிஞ்சு போச்சு. அப்போ பேழை மட்டும் பாதுகாப்பாக மிதந்து வந்துச்சு. இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா, அந்த இடத்துல பாவத்தை தேவன் கழுவி சுத்திகரிக்கிறாரு. அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களும் அழிக்கப்படும்போது அந்த இடத்துல அந்த எல்லா பாவமும் அழிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுது. அதுக்கப்புறம் தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை உண்டாக்குறார். பூமியில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கினதுக்கப்புறமா இந்த பேழை அரராத் அப்படின்ற ஒரு மலை மேலே போய் நிற்கிது. அதுக்கப்புறம் நோவா என்ன பண்ணுறாரு, அந்த பேழையை விட்டு வெளியே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் என்ன பண்ணுறாரு, தேவன் தொழுது கொள்கிறார். இதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாரு, நோவாவையும் அவர் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இனி இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்று நான் ஒரு அடையாளமாக நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். அந்த உடன்படிக்கை என்னென்னா, நான் வானத்தில் ஒரு வானவில்லை வைப்பேன். இந்த வானவில் எப்போதெல்லாம் தோணுதோ அப்போ நான் பண்ண இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். நான் ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு அடையாளமாக உடன்படிக்கையின் சின்னமாக அவர் என்ன பண்ணுறாரு, வானவில்லை பூமியில் வைக்கிறார். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்யும்போது கண்டிப்பாக நியாய தீர்ப்பு உண்டு. அது பாவத்துக்கான தண்டனை. கண்டிப்பாக நம்ம பாவம் செய்யும்போது அதுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. அப்போ தேவனை நோவா என்ன பண்ணார், நம்பி விசுவாசித்தார். அதன் மூலயமா அவருக்கு இரக்கம் கிடச்சிது, ரட்சிப்பு கிடச்சிது, அவர் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் பேழையில் இருக்க அத்தனை உயிர்களும் மீட்கப்பட்டது, அவர் குடும்பமும் மீட்கப்படும்படியாக தேவன் உதவி செஞ்சார். அப்போ தேவன் என்னதான் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு
அந்த பாவத்துக்கு அவர் தண்டனை கொடுத்தாலும் அவருடைய மனசு அது அளவற்ற இரக்கத்தை உள்ள ஒரு மனசாக இருந்ததுனால தான் தேவன் அந்த இரக்கத்தை மறுபடியும் காண்பிச்சு மறுபடியும் இந்த பூமியில் மறுபடியும் புதிய தொடக்கத்தை உண்டாக்குனார். அப்போ தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த ஜலப்பிரளயத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது.